எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் செய்ய போகிறது பிரெட் ஆம்லெட். ஓகே, பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கு நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஒரேகனோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு இன்க்ரீடியண்ட், இதோட பேர் ஹெர்ப்ஸ், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், என்கிட்ட சால்ட் இல்லை அதனால் காலி ஆயிடுச்சு. கல் உப்பு தண்ணி போட்டு கலந்து ஊற்றிக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி. சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுக்காக சில்லியை சுட்டுக்கலாம். நீங்கள் வறுத்து கூட இடித்து போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் இப்படியும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கையை கழுவிடுங்க, மூக்கு வாயிலெல்லாம் வச்சுக்காதீங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஓகே, ஒரு தவாவில் கொஞ்சமாக அன்சால்டட் பட்டர் போட்டுக்கோங்க. சால்டட் பட்டர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் அன்சால்டட் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆயில். நெய் இல்லாதவங்க ஆயில், உங்களுக்கு எது விருப்பமோ அதில் போட்டுக்கோங்க. போட்டு ப்ரெட் எடுத்து வச்சுருங்க. என்னோட தவா ரொம்ப பெருசு. சும்மா லைட்டாக ஒரு டைம் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வெறும் ப்ரெட்லையே நீங்கள் எக் ஆம்லெட் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா, எனக்கு அது அந்த மாதிரி பிடிக்காது. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நிறைய ப்ரெட்டோட டிஃபன் நாங்கள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நிறைய பேர் ப்ரெட்டு தான் விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்லேயும் ப்ரெட்டு தான் கேட்குறாங்க. அதனால் அதையே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ ரொம்ப தீதுப்பா. ஐயோ அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு முட்டையை கலந்து வச்சுருக்க முட்டையை அப்படியே ஊற்றிக்கோங்க. நான் கடையில் செய்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். என்ன இதில் கொத்தமல்லி அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். திருப்பி போட்டுக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னி. இப்போ வரலும் தெரில, நல்லா இருக்க ப்ரெட்டில் ஏன் புதினா சட்னி தடவுறாங்கன்ட்டு. ஒருவேளை முட்டை ப்ரெட்டு டைஜஸ்ட் ஆகாது, புதினா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும்ன்ட்டு வைக்கிறாங்களான்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. நானும் வச்சு சாப்பிட்றேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அப்படியே புதினா சட்னி வச்சு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே விட்டு வெறுமனை ப்ரெட்டில் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். நம்ம ட்ரிங்க்குக்கு ஹபிஸ்கஸ் டீ. அது ஹிபிஸ்கஸா எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஹபிஸ்கஸ்ன்னு நான் சொன்னதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. எல்லோரும் சிரித்து நக்கல் பண்ணி எனக்கு ஒரே மெசேஜாக போடுறாங்க. அது என்ன நேமோ நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு வாழைப்பழம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.